சமீபத்தில் மரங்களின் மாநாடு நடத்தப்படும் சொன்னது கூட நிறைய சோஷியல் மீடியாவில் எடுத்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களே. இந்த ட்ரோல் இந்த மீம்ஸ் எல்லாம் எப்படி? விமர்சனங்கள் வைர கற்களாக இருந்ததுன்னா நாங்க எடுத்துக்குவோம். சாதாரண கற்கள் அப்படிங்கிறத தூக்கி எடுத்து வீசிட்டு போகணும். திருப்பி வாங்க இது ஓட்டுக்காகவா அப்படின்னு நினைச்சிட்டு போங்க. உச்சந்தில நின்று கத்திட்டு போறதுக்காக நிக்கல, முதலமைச்சராக ஆவதற்காகத்தான் இங்க அரசியல் செய்யறோம். கேரளா 5 வயசு குழந்தை கூட கம்யூனிசம் பேசுது அப்படின்னா வாட் இஸ் லேபர் ஸ்டேட் அப்படிங்கறது அங்க இருக்கிறவங்களுக்கு புரிதல் இருக்கு. அந்த புரிதல் தமிழ்நாடுல ஏன் எட்டல? லிட்ரஸில இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கும். உண்மையாகவே மரத்தினுடைய முக்கியத்துவம் இங்க தெரியுதா? இங்க தமிழர்கள் தான் ஆளணும்னு நினைச்சு இது மட்டும் தான் எங்க கொள்கை நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. அதை விட ஒரு முட்டாள்தனம் இல்ல. தமிழாய்ந்த தமிழர்கள் இங்க ஆளணும், அவங்க தான் பேச முடியும். மண்ணு சூறையாடப்படுது, களவாண்டு போறாங்க, மரங்கள் அழிக்கப்படுதுன்னு இந்த மண்ணை காதலிப்பவர்களால் மட்டும்தான் பேச முடியும். வேற ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசிருக்காங்க? கடந்த காலத்துல பனைமரம் ஏறுகிறார் அப்படின்னு அது அந்த சாதி மக்களுக்காக பேசுறாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எங்களுக்கு ஒரு சாதி சாயம் பூசுற நீங்க 2026 ஐநா மேய்ச்சல் நில உரிமைக்கான ஆண்டு அப்படின்னு சொல்லுது. அப்ப ஐநாவுக்கே சாதி சாயத்தை பூசுவீங்களா? அப்படி பார்த்தா நாங்க எடப்பாடி அவர்களும் நீங்க சொல்லுவது போல ஓபிஎஸ் அவர்களும் ஏத்துட்டு இன்னைக்கு அமைதியா உட்கார்ந்து இருக்கணுமே. சாதி சாதியாக பிரிந்து பிளவுபட்டு கிடக்கக்கூடிய எங்களுடைய சமூகத்தை நாம் தமிழர் என்ற ஒற்றை கொடைக்குள்ள கொண்டு வருவதுதான் இந்த தமிழர்களுடைய முழுமையான விடுதலை. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வினோத் அறிமுகமாகும் பேய் கதை திரைப்படம் இப்போது உலகமெங்கும் திரையரங்குகளில். மரங்களின் மாநாடு, ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மேய்ச்சல் நிலத்திற்கான கால்நடைகள் மாநாடு அப்படின்னு தொடர்ந்து நடத்திட்டே இருந்தீங்க. இந்த முறை மரங்கள் மாநாடு, இது எல்லாமே தேர்தலுக்கான ஒரு விஷயமா பார்க்கறாங்களா நாம் தமிழர் கட்சி? நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக நிக்கிறோம், அப்படி பார்க்கணும். வாக்கு என்பது எங்களுக்கு 3ஆம் பட்சம் 4ஆம் பட்சம்னு சொல்றோம். ஒவ்வொரு நாளும் மக்களுடைய தேவைகள் குறித்து, அரசியல் குறித்து விழிப்புணர்வு செய்துட்டு இருக்கோம். அப்படியே ரிவால்வ் பண்ற ஒரு கட்சி இது ஓட்டுக்காகவா அப்படின்னு நினைச்சிட்டு போங்க. ஏன்னா உச்சந்தில நின்று கத்திட்டு போறதுக்காக நிக்கல, முதலமைச்சராக ஆவதற்காகத்தான் இங்க அரசியல் செய்யறோம் அப்படிங்கறது சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு யாருமே டச் பண்ணாத ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா இந்த இயற்கையினுடைய அரசியல், இந்த பச்சை அரசியல் குறித்து யாருமே பேசப்படாத ஒரு விஷயம். இதனால் வரைக்கும் ஸ்கூல்ஸ்லயும் காலேஜஸ்லயும் மட்டும் பேசக்கூடிய அறிவியல் வகுப்புகள் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி பொது மேடைகள்ல பேசுது அப்படிங்கும் போது இது ஒரு மாற்றம். வெறும் என்ஜிஓஸும் வெறும் சோசியல் ஆக்டிவிஸ்டும் மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு கிளைமேட் சப்ஜெக்ட் இன்னைக்கு ஒரு பொதுவெளியில மக்கள் திரள் கொண்ட மக்களால் அணிதிரட்டப்பட்ட ஒரு அரசியல் கட்சி பேசுது அப்படிங்கும் போது இது ஒரு மாற்றம், இது ஒரு அரசியல் மாற்றம். இந்த புரிதல் பக்கத்துல இருக்க மாநிலங்களுக்கு கூட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா 5 வயசு குழந்தை கூட கம்யூனிசம் பேசுது அப்படின்னா வாட் இஸ் லேபர் ஸ்டேட் அப்படிங்கிறது அங்க இருக்கிறவங்களுக்கு புரிதல் இருக்கு. அந்த புரிதல் தமிழ்நாடுல ஏன் எட்டல? லிட்ரஸில இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கும். ஆனால் உண்மையாகவே மரத்தினுடைய முக்கியத்துவம் இங்க தெரியுதா மக்களுக்கு? அப்படி தெரிஞ்சது அப்படின்னா இங்க நம்ம தேர்வு செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த மரங்களை வெட்டுவாங்களா? இந்த மலைகளை அழித்து செல்லுவார்களா? இந்த காடுகளை அழிப்பாங்களா? இந்த கனிம வளங்களை சூறையாடுவார்களா? இந்த மண்ணையும் மக்களையும் ஏமாற்றுவார்களா? அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வி நமக்கு இருக்கு. அதனால இந்த பொது மக்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பரப்புரைகளாக இந்த மரங்களின் மாநாடோ இல்ல தண்ணீரின் கண்ணீர் மாநாடோ இல்ல இந்த மாடுகளின் கால்நடைகளின் மேய்ச்சல் நில உரிமைக்கான போராட்டங்களோ இருக்குதுங்கும் போது எங்களுக்கு பெருமை. அதுல வரக்கூடிய விமர்சனங்கள் அது ஒரு விஷயமான நம்ம எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு நான் பார்க்குறேன். பட் ஆனால் ஒவ்வொரு மண்டலத்திலையோ இல்லை ஒவ்வொரு மாநிலத்திலையோ குறி வச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களை குறி வைக்கிறதுக்காக இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் கூட ஓகே ஃபைன். பட் அது என்ன ஆகுதுன்னா இப்போ கால்நடை மேய்ச்சல் நிலத்துக்கான அந்த உரிமை மீட்பு மாநாடாக இருக்கட்டும், இல்லை இந்த பக்கம் மரங்களின் மாநாடாக இருக்கட்டும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சமூக மக்களை கவர்றதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் சொன்னது போல கடந்த காலத்தில் பனைமரம் ஏறுகிறார் அப்படின்னோன்னு அது அந்த சமூக மக்களுக்காக பேசுறாரா, அந்த சாதி மக்களுக்காக பேசுறாரா சொல்லி கேக்குறாங்க. நாம என்ன கேக்குறோம் அப்படின்னா, அப்ப பனைமரம் ஏறுதல் என்பது வெறும் இந்த மாவட்டங்கள்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதே வரை ஒரு முட்டாள்தனம் எங்கேயுமே இல்லை. ஏன்னா பக்கத்துல இருக்க மலேசியால, வியட்நாம்ல, தாய்லாந்துல போன்ற நாடுகள்லயும் கூட பனைமரம் ஏறுறாங்க. அதுல இருந்து வரக்கூடிய பொருட்களை வைத்து அவர்கள் வணிகம் செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அவர்களுக்கும் அதே சாதி சாயம் பூசுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் வெளிநாடுகளுக்கு போறீங்க? அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய பீகார் போன்ற மாநிலங்கள்ல கூட ஏறத்தான் செய்வாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு சாதி சாயம் கற்பிப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி, இன்னைக்கு ஆடு மாடுகளுடைய மேய்ச்சல் நில உரிமைக்காக பேசுறோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சாதி சாயம் பூசுற நீங்க அடுத்த ஆண்டு 2026 ஐநா
மேய்ச்சல் நில உரிமைக்கான ஆண்டு அப்படின்னு சொல்லுது. அப்ப ஐநாவுக்கே வந்து நீங்க வந்து சாதி சாயத்தை பூசுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்து எழுது. அப்படி நீங்க எல்லாருக்கும் சாதி சாயத்தை பூசுவீங்க அப்படின்னா அது வந்து உங்க கண்ணுல இருக்கக்கூடிய குறைபாடு, பிழை அப்படின்னு நான் பாக்குறேன். நாங்க சாதி சாதியா இந்த ஒட்டுமொத்த இந்தியாவை மதத்தால் ஒண்ணு பிரிக்குது, ஒரு ஆட்சியாளர்கள் பிரிக்கிறார்கள், ஒரு கட்சி பிரிக்குது அப்படின்னா தமிழ்நாட்டை சாதியால் பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதனால சாதி சாதியாக பிரிந்து பிளவுபட்டு கிடக்கக்கூடிய எங்களுடைய சமூகத்தை நாம் தமிழர் என்ற ஒற்றை கொடைக்குள்ள கொண்டு வருவதுதான் இந்த தமிழர்களுடைய முழுமையான விடுதலைக்கு வித்திடும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம பயணிக்கிறோம். ஓகே, பட் இது மாதிரியான மாநாடுகள் நடத்துறது, போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள்னு மக்களோட நிக்கிறது, மக்களை நெறிப்படுத்தி அரசியலுக்கு கொண்டு போறது அப்படிங்கிறது, தேர்தலையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்க்கறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சவாலா இருக்கு? எங்களுக்கு அது ஒரு கண் இது ஒரு கண் எல்லாம் இல்ல. இன்னைக்கு வந்து தேர்தல் அரசியலுங்கிறதே 2ஆம் பட்சம். இன்னைக்கு உண்மையாகவே இந்த சோசியல் வெல்ஃபேர் குறித்து நினைக்கக்கூடிய எண்ணற்ற பேர்கள் இயக்கங்களாகவே நிக்கிறாங்க. ஆனால் இயக்கம் நமக்கு தீர்வு தராது, அரசியல் அதிகாரம் ஒன்றை தீர்வு தருங்கிற புரிதலோட நாம் தமிழர் கட்சி இந்த பக்கம் இயக்கமாகவும் செயல்பட்டு இருக்கீங்க, இந்த பக்கம் ஒரு அரசியல் கட்சியாகவும் தேர்தல் களத்திலையும் நீங்க ஏன் சப்ஜெக்டைஸ் பண்றீங்க? நீங்க ஏன் இது வந்து வெறும் இயக்கம் தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு அரசியல் அதிகாரம் பெற்று இதற்கான விடுதலை பெற முடியுங்கிற நம்பிக்கையில நாங்க இந்த இயக்க அரசியலையும் இணைத்து பண்றோம். அதனால இது வந்து ஒரு மண்ணின் விடுதலைக்கான தீர்வா பாக்குறோம். வெறும் அதாவது இங்க தமிழர்கள் தான் ஆளணும்னு நினைச்சு இது மட்டும்தான் எங்க கொள்கை நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் இல்ல. தமிழாய்ந்த தமிழர்கள் இங்க ஆளணும்னு நம்ம நினைக்கிறோம், பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னது போல. அதனால ஐயா அப்படி பார்த்தா நாங்க ஐயா எடப்பாடி அவர்களும் நீங்க சொல்லுவது போல ஓபிஎஸ் அவர்களும் ஏத்துட்டு இன்னைக்கு அமைதியா உட்கார்ந்து இருக்கணுமே, அது கிடையாது எங்களுடைய நிலைப்பாடு. உண்மையாக இந்த தமிழர்களுக்கான ஆட்சி மலரணும்னா இந்த மண்ணின் மைந்தன் உண்மையாகவே இந்த மக்களுக்காக மக்களின் நலனை விரும்பக்கூடியவர்கள், ஒரு மக்கள் நல்வாழ்வுக்காக அவங்க தான் பேச முடியும். இந்த மண்ணு வந்து சூறையாடப்படுது, களவாண்டு போறாங்க, மலை வந்து எடுத்துட்டு போறாங்க, மரங்கள் அழிக்கப்படுதுன்னு இந்த மண்ணை காதலிப்பவர்களால் மட்டும்தான் பேச முடியும். வேற ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசியிருக்காங்களா? இல்ல. அவங்க பேசுறதுல இண்டஸ்ட்ரியலைஸ் ஆக்குவோம், தனியார் மயம், தாராளமயம், அதுதான் ஏற்கனவே ஆக்கிட்டாங்களே, அதுல இருந்து மீட்டுருவாக்கம், இந்த நாட்டை காக்க வேண்டும்ங்கிற போராட்டத்துல நம்ம வந்து இருக்கும். ஸோ வி ஆர் இன் டு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டை, அந்த குரோத்தை நாங்க விரும்புறோம். ஒரு தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை இந்த சமூகத்துல கொண்டு வந்தா இதை விட ஒரு ஏற்கனவே அமர்த்தியா சென் சொன்னதுதான், தமிழ்நாடும் கேரளாவும் தனி நாடாக இருந்திருந்தால் இந்தியாவை விட அவர்கள் வல்லரசாக ஆயிருக்க முடியும் சொன்னதுதான். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வளம் வந்து அவ்வளவு செல்வம் கொழித்த ஒரு நிலமாக இருக்கு. எல்லாமே அது வந்து நிலத்திலையும் சரி, நீர்லையும் சரி, கனிமத்திலையும் சரி, எல்லா வகையிலுமே ஒரு செல்வம் மிக்க ஒரு நாடு தமிழ்நாடு. ஆனால் அதை பாதுகாக்க தவறியதன் விளைவு, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆக்குனதன் விளைவு, இன்னைக்கு காசு, அதாவது ஒருத்தவங்க கிட்டயே எல்லா பணமும் குவியுது. பரவலாக மக்கள் நிம்மதியா இல்ல, பரவலாக மக்கள் பாதுகாப்பா இல்ல, பரவலாக மக்கள் சுகாதாரமாக இல்ல, பரவலாக மக்கள் தூய்மையான காற்றையோ சுத்தமான குடிநீரையோ குடிக்கிறது இல்லை. உங்களுடைய ஐ திங்க் இட் இஸ் ஃபேர் எனஃப், நீங்களும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ இதை மாற்றணும் அப்படின்னா இட் இஸ் அ லாங் ப்ராசஸ், பட் அட்லீஸ்ட் வி ஆர் இன் த ரன், வி ஆர் இன் த ஃபோர் ரன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பட் நாங்கள் அதை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு வீடியோஸ் போடுறது, இந்த தேதியில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி, இப்போ சமீபத்தில் மரங்களின் மாநாடு நடத்த போகிறோம்னு சொன்னது கூட நிறைய சோஷியல் மீடியாவில் எடுத்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களே. இந்த ட்ரோல், இந்த மீம்ஸ் எல்லாம் எப்படி? விமர்சனங்கள் வைர கற்களாக இருந்ததுன்னா நாங்க எடுத்துக்குவோம். அது வெறும் சாதாரண கற்கள் அப்படிங்கிறத தூக்கி எடுத்து வீசிட்டு போகணும். திருப்பி அவங்க மேல கூட போடுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, அந்த அளவுக்கு நேரம் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க வந்து விமர்சனங்கள் கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கு, ஒரு ஃபேர் கிரிட்டிசிசமா இருக்கு, கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கு அப்படின்னா அதை எடுத்து அதை சரி செய்து கொள்வதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஐ திங்க் we are all open to that. நாங்களாம் கட்டாயம் அதுக்கு ஓப்பனா இருக்கும், அதை குறித்து கூட விவாதிப்போம் கட்சிக்குள்ளார. ஆனால் அப்படி எது ஒண்ணுமே வரதில்லையே. கன்ஸ்ட்ரக்டிவான விமர்சனங்கள் எங்களை நோக்கி வருதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? நெவர். சோ அதை பத்தி நம்ம கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே ஓகே. ஸோ தேர்தலுக்கான பணிகள் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு. நாங்க வந்து தனியா அதுதான் அதற்காக நாங்க ஸ்பெஷலா பண்ணுங்கிறதுலாம் இல்லை. இங்க மக்களோட நிக்கிறதும், மக்களோட பிரச்சனைகளை எடுத்து பேசுவதும், அதற்கான தீர்வை முன்வைக்குவதும், ஏற்கனவே நம்மளுடைய தேர்தல் ஆட்சி வரைவில் கொடுத்தது போல நீண்ட காலத்துல நம்ம இதெல்லாம் பண்ணோம்னா இது எல்லாமே வந்து ஒரு சரி செய்யப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோட போகிறனால we are going with the flow. ஓகே, ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சவால்கள் வந்துகிட்டு இருக்கு. 2024 தேர்தல் கடைசியாக சந்தித்த ஒரு மிகப்பெரிய பொது தேர்தல், அங்கே என்ஐஏ ரைடு வந்துச்சு, அந்த சின்னம் பறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல சிக்கல்கள் இருந்துச்சு. இந்த முறை என்ன மாதிரியான சவால்கள் இப்போதைக்கு நேரில் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க, கண்ணெதிரே இருக்கிறதா? இன்னைக்கு என்னுடைய பார்வையில வந்து ஐ திங்க் ஃபேரா எலெக்ஷன் நடக்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா ஏற்கனவே நம்ம கடந்த கால
தேர்தல் அனுபவங்கள் நமக்கு அதை வந்து உணர்த்தி இருக்கு. குறிப்பா வந்து சொல்லணும்னா மேனிப்புலேஷன், மக்களை பட்டியல அடைக்கிறதா இருக்கட்டும், காசு கொடுக்கறதா இருக்கட்டும், பாலியல் சத்தியம் வாங்குறதாக இருக்கட்டும், இல்ல அவர்களுக்கு வந்து பரிசு பொருட்கள் கொடுக்கறதா இருக்கட்டும், மிக்சி, கிரைண்டர், பட்டியல் அடைச்சு விருந்து கொடுத்து, கொலுசு கொடுத்து, காமாட்சி விளக்கு கொடுத்து, லட்டு கொடுத்து, குக்கர் கொடுத்து, இப்படி இந்த மாதிரியான மேனிப்புலேஷன்ஸ் ஒரு பக்கம் நடக்கும். ஒரு பக்கம் வந்து ஃபால்ஸ் ப்ராமிசஸ், ஒரு பொய் வாக்குறுதிகள். இன்னைக்கு வரைக்கும் மக்களோட நிக்கிறோம். எதற்காக நிக்கிறோம்? அவங்க கொடுத்த பொய் வாக்குறுதிகள் நிறைவேற்றலன்னு நிக்கிறோம். இதை உணர மாட்டாங்க கடைசி நேரத்துல மக்கள். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏழ்மை, வறுமை. ஸோ மக்களுடைய மறதி, மக்களுடைய அறியாமை, மக்களுடைய பெருந்தன்மை, இதை எல்லாவற்றையும் முதலீடாக வைத்து அவர்கள் மீண்டும் மீண்டும் ஆட்சி அரியணையில அமரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது எல்லாமே எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தான். ஏன்னா நாங்க ஃபேரா எலெக்ஷனை சந்திப்போம், மக்களுக்கு காசு கொடுப்பதில்லை, மக்களுடைய விழிப்புணர்வை மட்டுமே எங்களுடைய பெரிய முதலீடா நாங்க வந்து வைத்து செய்றோம். அஃப்கோர்ஸ் புரட்சி பல நாடுகள்ல ஏற்பட்டிருக்கு. சீன புரட்சி நடந்திருக்கு, கியூபா புரட்சி நடந்திருக்கு, ஜப்பான் புரட்சி நடந்திருக்கு, வியட்நாம் புரட்சி நடந்திருக்கு. அப்படி தமிழ்நாட்டிலும் கட்டாயம் ஒரு ஸ்ரீலங்கா புரட்சி, இலங்கை புரட்சியும் நடந்திருக்கு. அப்படி தமிழ்நாட்டிலும் ஒரு புரட்சி ஏற்படும், மக்கள் விழிப்புற்று எழுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒரு சரியான பாதையில யாரையும் நம்பாம சமரசமற்று களத்தில் நிற்கக்கூடிய, சமர் செய்யக்கூடிய வீரர்களாக நாங்கள் நினைக்கிறோம். அதனால ஒரு மாற்றம் ஏற்படுங்கிற நம்பிக்கையோட 2026 அணுகிறோம். ஓகே, பட் ஆனா ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதுமே சீமான் அவர்களுக்கு வைக்கக்கூடிய அந்த கேள்வி அப்படிங்கிறது, நீங்க தொடர்ந்து தோல்வியை தானே சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் கூட அதுக்கு அழகாக பதில் சொல்வார். நாங்க வளர்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி படிப்படியா, தோத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லாதீங்க, தோல்வியை மட்டும் பேசாதீங்கன்ட்டு. இப்போ இந்த முறை அது கிராஜுவலா வளரும்னு நினைக்கிறீங்களா? எப்படி ஆல்ரெடி வளர்ந்துச்சு, அப்ப நீங்க வளரலன்னு நினைக்கிறீங்களா? இல்ல 2016 கட்சியா இன்னைக்கு இருக்காங்க அப்படின்னா அதை தக்க வச்சுப்பாங்களா நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு விமர்சனம். ஐ திங்க் எங்களோட பாஸ்டே அதற்கான பதில் அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த 2016 இருந்து இப்ப வரைக்கும் 4-5 பொது தேர்தல்களை நாம வந்து சந்திச்சிருக்கோம். அண்ட் எல்லா தேர்தலையும் தோல்விதான் பெற்றிருந்தாலும் வளர்ச்சியை வந்து நாங்க வந்து எங்களோட ரெக்கார்டா காமிச்சிருக்கோம். எங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1.1 இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு 8.22 வந்து பொது தேர்தல்கள்ல, ஆனா கடைசியா நடந்த இடைத்தேர்தல்ல 16 விழுக்காடு வாக்குகள் வரைக்கும் வாங்கி எங்களோட நிலையை நாங்கள் பாதுகாத்து வச்சிருக்கோம். அதனால எங்க கிட்ட எந்த ஒரு அதனால ஒரு ரிக்ரெட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதனால ஒரு ரிக்ரெட்ஸுமே இல்லை. கட்டாயம் வந்து நாம் தமிழர் கட்சி வளரும், நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும். அதை நோக்கித்தான் எங்களுடைய பயணம் இருக்கு, அதை நோக்கித்தான் எங்களுடைய தேர்தல் அணுகுமுறையும் இருக்கு. அதனால we'll do it. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வினோத் அறிமுகமாகும் பேய் கதை திரைப்படம் இப்போது உலகமெங்கும் திரையரங்குகளில்.